அதே மாதிரி கூட பார்த்தீங்கன்னா நான் வேற ஒரு சங்கத்தில் இருக்கிறேன். அது எங்கே என்னன்னா இவங்க பொருளுதவி பண்ணி நிறைய பேர்த்த படிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. படிக்கிற என்னதான் ஒருத்தர் படிக்க வைக்க இருந்தாலும் இப்போ அரசாங்கமும் நிறையா ஸ்கூலு கட்டி வைக்கிறது படிக்க வைக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து கேட்டதுக்கப்புறம் 6வது மேலே யாருமே படிக்கலன்னு படிக்க 5வது 6வது மேலே யாருமே படிக்கல. எங்களோட நோக்கம் என்னன்னா உங்கள் குழந்தை எல்லாருக்கும் இங்கே இருக்கிற குழந்தை எல்லாத்தையும் மேற்படிப்பு படிக்க வைக்கிறது தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு குறையான யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? வாத்தியார்கிட்ட சொல்லுவீங்க. அவர் இல்லாட்டி ரேஞ்சர்கிட்ட சொல்லுவீங்க, எம்எல்ஏட்ட சொல்லுவீங்க. ஏன் அந்த ரேஞ்சர் எம்எல்ஏ உங்கள் குழந்தையா இருந்தா வந்திருந்து அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. இங்கே வருதானா அவர் உள்ளே போயிட்டாரு. ஆமாம், வந்ததுல எங்களுக்கு ரோடு இல்லை, பாலம் இல்லை, சுகாதார வசதி இல்லை, இங்கேருந்து கொண்டுட்டு விளையிற பொருளை கொண்டுட்டு போகிறக்கு எதுவும் இல்லைன்னு. உங்கள் குழந்தைகளை படிக்க வச்சிங்கன்னா உங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. இன்னும் ஒரு 10 வருஷத்தில் உங்களுக்கு பின்னாடி வரவங்களுக்கு அவங்களே செஞ்சுக்குவாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு மேலே நீங்கள் வேறு யார்கிட்டையும் போய் கேட்க வேண்டியதில்லை. எல்லாமே உங்கள் குழந்தைங்க வந்து இங்கே இருக்கிறவங்கள மேம்பாட்டுக்கு அவங்களே ரோடு போடலாம், பாலம் கட்டலாம், சுகாதார செய்யலாம், எது வேணும் பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல எல்லாத்துக்கும் படி நீங்கள் எடுத்து வைக்கணும்னா முதல்ல உங்கள் குழந்தைகளை படிக்க வைக்கணும். 5வது வரைக்கும் இங்கே இருக்குது, 6வது வரைக்கும் இங்கே இருக்குது. இதுக்கு மேலே கீழே பள்ளிக்கூடத்துலையோ வேற எங்கேயாச்சும் என்ன எப்படி படிக்க வைக்கணும் ஐயாவும் சொல்லுவார், நாங்களும் சொல்லுவோம். அதுக்கு உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் செய்யறதுக்கும் தயாராக இருக்கும். 12வது அதுக்கு மேலே உங்கள் எல்லாருமே படிக்கணும். அதுதான் இப்போ எங்களோட விருப்பம். இப்போ வந்து நாங்கள் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒரு இடம் வேணாலும் இங்கே வருவோம். வந்து வாத்தியார பாடம் சொல்றது தகுந்ததுக்கு அப்புறமும் அவங்க என்ன சொல்லுன்னா இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் பாடம் சொல்லி தருவாங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்லி தருவேன்னா உங்களுக்கு மேல் படிப்பு எப்படி படிக்கிறது, உங்கள் தேவைகளை மற்றவங்களை சார்ந்து இருக்காம நீங்களே எப்படி உங்கள் தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறதுங்கிறது தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறோம். அதுக்கு நாங்கள் வரலாம் வந்து செய்கிறோம். ஆனால் வந்தால் முதல்ல உங்கள் குழந்தைகளை அனுப்பிச்சி வைக்கணும். வேற எங்கேயாவது போகிறப்ப கூட்டிகிட்டு போகாமல் டெய்லி முதல்ல அவங்கள பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். அது மட்டும் செஞ்சீங்கனாலே போதும், உங்கள் எல்லா பிரச்சனைகளும் சீக்கிரத்திலே முடிச்சிடும். அதனால எல்லாரும் முதல்ல படிக்க வைங்க. அவ்வளோ என்னமா சொன்னீங்க?